நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா ஆண்ட்ராய்ட் 15 வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த மொபைலில் வந்து இது ரோல் அவுட் பண்ண போகிறாங்க, எந்த மாடல்ஸ் இது வரப்போகுது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் இப்போ லான்ச் ஆகிற எல்லா மொபைலையுமே வந்து ஆண்ட்ராய்ட் 14 தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் 15 வந்து பீட்டா வெர்ஷனில் தான் ஒரு சில மொபைலில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் வருதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் 15 ஃபஸ்ட்டு வந்து யூஐ சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செட்டிங்ஸ் யூஐலாம் வந்து ரொம்பவே மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 14 இல்லை ஆண்ட்ராய்ட் 13 ஆண்ட்ராய்ட் 12 இதில் எதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக காமனாக சேமாக தான் இருக்கும். பட் வந்து ஆண்ட்ராய்ட் 15 பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம சவுண்ட் நெகோஷியேஷன்லாம், ஸோ அந்த சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு பம்ப்பு கொஞ்சம் பெருசாகி அந்த ஒரு யூஐ ஸ்டைலை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 14 அண்ட் 13 கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு ப்ரிவியூ, நல்ல வியூ நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஒன் அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் எழுத ப்ளூடூத் ஆன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் வைஃபை ஆன் பண்ணுவோம். பட் இதில் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து ஒரே பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஒரே பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் வந்து வைஃபை ஆன் பண்ணணுமா, இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து சேம் ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் வச்சுருப்போம். ஒரு சில டைமில் வந்து நம்ம ஆப்ஸை வந்து நம்ம மொபைலில் வந்து லாக் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் 15 அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆப்பை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரைவேட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் 15. ஏன்னா மற்ற மொபைலில் லாக் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஹைட் பண்ணி ப்ரைவேட் ஸ்பேஸில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் ஆண்ட்ராய்ட் 15 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது என்னென்னா, தெஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மொபைலில் வந்து நம்ம கையிலேருந்து யாராச்சும் பிடிங்கிட்டு போனாலோ, இல்லை நம்ம மொபைல் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டு, இல்லை வேறு யாராச்சும் எடுத்துகிட்டு போனாலோ தெஃப்ட் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகி நம்மளோட மொபைலில் வந்து லாக் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மொபைல் வாங்குவாங்க, இல்லை நம்ம யாராவது மொபைல் கொடுத்துருப்போம், இல்லை வீட்டில் நம்ம ஒரு இடத்துல மொபைல் வச்சுருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு ஒர்க்கிங் அப்படின்ட்டு இது ரோல் அவுட் வந்தால் தான் நம்ம தெரியும். தெஃப்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை. பட் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் 15 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்பை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் அந்த ஆப்பில் மேலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் சரி ஷோ ஆகாது. பட் நம்ம ஆப்பை விட்டு சம்டைம்ஸ் நம்ம வெளியே போனாலும் சரி அது ரெக்கார்ட் ஆகாது. நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து நார்மலாக வந்து நார்மல் ஃபுல் ரெக்கார்ட் வேணுமா, இல்லை வந்து ஆப் ரெக்கார்டிங் வேணுமா கேட்குற மாதிரி செப்பரேட்டாகவே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு நல்ல சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ இது தவிர வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் நம்ம பீட்டா வெர்ஷனில் வந்து ஆண்ட்ராய்ட் 15 வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்த மொபைலில் ஃபஸ்ட்டு வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லோரும் நினைக்கிற மாதிரி பிக்சல் மொபைலில் தான் நான் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வேணால் நெக்ஸ்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து இதை வந்து ரோல் அவுட் பண்ணி அவங்களோட பீட்டா டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பிக்சல் மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த மொபைலில் தான் வந்து அவங்களோட பீட்டா வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 15 வந்து ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுவாங்க. இந்த பிக்சல் 6 to பிக்சல் 8 இந்த மொபைல் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சலை தொடர்ந்து வந்து அடுத்து எந்த மொபைலில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்ஸ்டன்ட் அப்டேட் கிடச்ச உடனே நான் உங்களுக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.